பச்சை காளி அல்லது பணத்தை காத்த பயங்கர பேய். எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அத்தியாயம் 3. தலைவலி போய் திருகுவலி வந்தது. வெள்ளையங்கிரி மேனேஜருக்கு பயந்து கடிதம் எழுதி கொடுத்து அவரை அனுப்பினாரானாலும் திடீரென்று 1000 ரூபாயை எவனோ அபகரித்து கொண்டு போனது அவருடைய மனத்தில் மட்டற்ற வேதனையையும் விசனத்தையும் உண்டாக்கியது. சமய சஞ்சீவி என்று சொல்லிக் கொண்டு வந்தவரே அநேகமாய் அந்த பணத்தை அபகரித்து கொண்டு போயிருக்க வேண்டுமென்ற நிச்சயம் அவருடைய மனத்தில் ஏற்பட்டதாகையால் தாம் அதை பற்றி போலீசாருக்கு பிராது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்றானாலும் தாம் ஏற்கனவே இன்னொருவருடைய சொத்தை திருடி கொண்டு வந்த கள்வன் என்னும் நினைவினால் அவருடைய மனம் பெரிதும் அதைரியம் கொண்டதாகையால் அவர் போலீசாரிடம் பிராது கொடுக்க மாட்டாமல் பின்வாங்கினார். அப்போது அவருடைய மனத்தில் ஓர் எண்ணம் உதித்தது. தாம் தமது மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு கடற்கரையோரத்திலிருந்த ரஸ்தாவோடு சென்று வெள்ளித்தடி, மின்சார கைவிளக்கு ஆகியவற்றை தாம் எந்த கட்டிடத்திலிருந்து எடுத்து வந்தோமோ அந்த கட்டிடத்திற்கு போய் அதன் உள்பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்றாவா அவருடைய மனத்தில் உண்டாயிற்று. ஆகவே அவர் மாலை சுமார் 5 மணிக்கு வண்டி ஓட்டியை அழைத்து வண்டியை கொண்டு வர செய்து அதற்குள் உட்கார்ந்து கொண்டு கடற்கரை பாட்டையில் ஓட்டிக்கொண்டு போக செய்தார். சுமார் 1/2 மணி காலம் வண்டியோட அவர் பார்க்க கருதிய கட்டிடம் காணப்பட்டது. வண்டியை கட்டிடத்திற்கு சுமார் 1/4 மைல் தூரத்திற்கு இப்பாலேயே நிற்க செய்து தாம் சற்று தூரம் சென்று உலாவி விட்டு வருவதாய் கூறிவிட்டு கீழே இறங்கி ரஸ்தாவோடு அந்த கட்டிடத்தை நோக்கி சென்றார். கட்டிடத்தின் மதில் சுவரில் விடப்பட்டிருந்த வழியை அடைந்தவுடன் அவர் அப்படியே நின்று கட்டிடத்தின் பக்கம் திரும்பி பார்த்தார். பார்க்கவே அந்த கட்டிடத்தின் கதவு மூடப்பட்டிருந்ததன்றி ஒரு பெரிய பூட்டினால் பூட்ட பெற்றிருந்தது அவருக்கு தெரிந்தது. அதுவன்றி அது வாடகைக்கு விடப்படும் என்னும் எழுத்துக்களை கொண்ட ஓர் அட்டை கதவிற்கு மேல் சுவரில் தொங்க விடப்பட்டிருந்ததும் தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அவர் ஆச்சரியமடைந்தவராய் சில தினங்களுக்குள் அது காலி செய்யப்பட வேண்டிய காரணம் என்னவாக இருக்கலாம் என்று தமக்குள் எண்ணமிட்டபடி அதே திசையில் மேலும் ரஸ்தாவில் நடந்து சுமார் 1/2 மணி நேரம் சரீர உழைப்பிற்காக உலாவி விட்டு திரும்பி அதே வழியாக வந்தார். அப்போது மாலை 6:45 சமயம் ஆகிவிட்டதாகையால் கம்மலான வெளிச்சம் இருளாக மாறிக்கொண்டிருந்தது. அவர் திரும்பி வந்த காலத்தில் மறுபடி அந்த கட்டிடத்தின் கதவை யாரோ திறந்து கொண்டிருந்தது தெரிந்தது. அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வெள்ளையங்கிரி சரையல் என்று உள்ளே சென்று கதவண்டை போய், யார் ஐயா கதவை திறக்கிறது என்றார். கதவை திறந்தவர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்து, நான் இந்த வீட்டின் சொந்தக்காரர், உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார். இந்த கட்டிடம் வாடகைக்கு விடப்படும் என்று விளம்பரம் தொங்கவிடப்பட்டிருக்கிறதே, கட்டிடத்தின் உள்பக்கத்தை பார்க்கலாமா என்றார் வெள்ளையங்கிரி. ஓ, பார்க்கலாம், வாருங்கள், உள்ளே போவோம் என்றபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார் வீட்டுக்காரர். உள்பக்கம் இருளாயிருந்தது. சுவரில் இருந்த சதுர மாடத்தில் வைக்கப்பட்டிருந்த விளக்கை எடுத்து தமது சட்டை பையில் இருந்த நெருப்பெட்டியின் உதவியால் அதை கொளுத்தி கையில் பிடித்து கொண்டு உள்ளே நடக்க அவரை தொடர்ந்து வெள்ளையங்கிரியும் உள்ளே நுழைந்தார். உள்புறம் காலியாயிருக்கும் என்று வெள்ளையங்கிரி பார்த்ததற்கு மாறாய் அறையில் கண்ணாடி பீரோக்களும் வெள்ளி பாத்திரங்களும் முன் இருந்தது போலவே அப்போதும் இருந்தன. ஆனால் கூடத்தில் இருந்த தட்டார்களுடைய பட்டறைகள், ஆயுதங்கள், தடுக்குகள் முதலியவை காணப்படவில்லை. பீரோவில் தம்மால் உடைக்கப்பட்ட கண்ணாடிகளுக்கு பதில் புதிய கண்ணாடிகள் பதிக்கப்பட்டிருந்தன. வெள்ளையங்கிரி அதற்கு முன் அவைகளை பார்க்காதவர் போல், பீரோக்கள் இருக்கும் அறையையும் காலி செய்து கொடுப்பீர்கள் அல்லவா, பீரோவுக்குள் இருக்கும் சாமான்கள் உங்களுடையது தானே என்றார். வீட்டுக்காரர் மறுமொழி கொடுக்கும் முன் அவர்களுக்கு பின்னால் வந்த இன்னொருவன், டேய், நீ இன்று வசமாய் மாட்டிக்கொண்டாய். அன்றைய தினம் நீ வெள்ளி தடியால் அடித்துவிட்டு தப்பித்து ஓடிப்போனவன் அல்லவா என்றான். அதை கேட்ட வெள்ளையங்கிரி திடுக்கிட்டு சரேல் என்று திரும்பி பார்க்க யாரோ பல மனிதர்கள் பின்னால் நின்றது தெரிந்தது. அவர்களில் ஒருவன் சரேல் என்று பாய்ந்து வீட்டுக்காரருடைய கையில் இருந்த விளக்கை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டான். முதலில் பேசியவன், இந்த 2 நாய்களையும் பிடித்து கட்டி உருட்டுங்கள் என்றான். உடனே 5-6 முரட்டு மனிதர்கள் இருவர் மீதும் பாய்ந்து இருவரையும் கயிறுகளால் கட்டி எழுந்திருக்க முடியாதபடி கூடத்தில் உருட்டிவிட்டனர். அவர்கள் திருடர்கள் என்று வீட்டின் சொந்தக்காரர் யூகித்துக் கொண்டாரானாலும்
தமக்கு ஆள்பலம் இல்லாமையால் தாம் கூச்சலிடுவதில் உபயோகமில்லை என்று உணர்ந்து மௌனம் வகித்தவராய் தரையில் கிடந்தார். உடனே பீரோக்களின் கண்ணாடிகள் தகர்க்கப்பட்டன. அவற்றிற்குள் இருந்த வெள்ளி சாமான்களையெல்லாம் திருடர்கள் சாக்குகளில் போட்டு மூட்டைகளாக கட்டி தூக்கி கொண்டு வெளியில் சென்றனர். முதலில் வெள்ளையங்கிரியுடன் பேசியவனே திருடர்களுடைய தலைவனாதலால் அவன் விளக்குடன் அந்த கட்டிடத்தின் இதர பாகங்களுக்கு சென்று விலை பெற்ற பொருள்கள் வேறு இல்லை என்று நிச்சயித்துக் கொண்டு கூடத்திற்கு வந்து விளக்கை தூர வைத்துவிட்டு தரையில் கிடந்தவர்களுடைய உடம்பை சோதித்து அவர்களுடைய இடுப்பு, சட்டை பைகள் முதலியவற்றில் காணப்பட்ட சில்லறை சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்ட பின் வெள்ளையங்கிரியை பார்த்து, டே, நீ அன்றைய தினம் இங்கிருந்த வெள்ளித்தடியை எடுத்து அதனால் அடித்துவிட்டு ஓடினவன் அல்லவா? நான் இந்த வீட்டில் இருக்கும் டெலிபோன் மூலம் போலீஸ்காரருக்கு செய்தி சொல்லி இங்கே வந்து உன்னை பிடித்துக் கொள்ளும்படி செய்கிறேன் என்றான். ஐயா, நீ என்னை வேறு யாராகவோ நினைத்து கொண்டு பேசுகிறாய். இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொள்வதற்காக நான் இப்போதுதான் இந்த வீட்டிற்குள் முதலில் வந்தேன். இந்த சமயத்தில் நீ போலீசாரை கூப்பிடுவது எங்களுக்கு நல்ல உதவிதான். இல்லாவிட்டால் நாங்கள் இப்படியே கிடக்க வேண்டும் என்றான் வெள்ளையகிரி. டே, உன் கைவரிசையை யாரிடம் காட்டுகிறாய்? உன்னை நான் நன்றாய் அறிவேன். உன் பெயர் என்ன? நீயே சொல் முதலில் என்றான் திருடன். என் பெயர் வெள்ளையங்கிரி. இந்த பெயரை இப்போது சில தினங்களாகத்தானே நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதற்கு முன் உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் எப்போதும் இதுவேதான். அதை கேட்ட திருடன் அவரை பார்த்து ஏராளமாக பேசத் தொடங்கி, டேய் கருப்பண்ணசாமி, நீ நல்ல கெட்டிக்காரனப்பா. உன்னை நான் நெடுநாளாய் அறிவேன். உன் மூட்டையை என்னிடம் அழுக்காதே என்று கூறிவிட்டு அந்த வீட்டில் இருந்த டெலிபோன் அண்டை போய் யாருடனோ பேசிவிட்டு வெளியில் போய்விட்டான். அதற்கு பிறகு 1/4 நாழிகை காலம் அங்கே நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. திருடன் அவ்விடத்தை விட்டு போகும்போது விளக்கை அணைத்து விட்டானாதலால் அந்த இடத்தில் இருள் சூழ்ந்து கொண்டது. வீட்டின் சொந்தக்காரர் மற்றவரை பார்த்து, என்ன ஐயா, இந்த திருடன் உம்மை தெரியும் என்று பிடிவாதமாய் பேசுகிறான். நீர் மறுக்கிறீரே. உம்முடைய பெயர் கருப்பண்ணசாமி என்கிறான். நீர் வெள்ளையங்கிரி என்கிறீர். சில தினங்களுக்கு முன் மழை பெய்தபோது நான் அவசரமாய் வெளிக்கு போனேன். அப்போது கதவு சும்மா மூடப்பட்டிருந்தது. நான் நடையில் மாடத்தில் வைத்துவிட்டு போன கைவிளக்கும் ஒரு வெள்ளித்தடியும் காணாமல் போயிருந்தது. ஆனால் அப்போது இதற்குள் ஆள் யாரும் இல்லை. இப்போது இவன் சொன்னதை கேட்டதில் நீங்கள் இருவரும் வந்து சந்தித்ததாக யூகிக்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு எந்த உத்தேசத்தோடு இங்கு வந்தீரோ அதே உத்தேசத்துடன் இன்றும் நீர் வந்தீர் போலிருக்கிறது. தற்செயலாய் அவனும் வந்திருக்கிறான் என்றார். அவன் சொன்னதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. நான் இப்போதுதான் முதலில் இங்கே வந்தேன். அவன் பழியை என் மேல் சுமத்துவதற்காக இந்த மாதிரி தந்திரம் செய்திருக்கிறான் என்றான் வெள்ளையங்கிரி. சரி, எல்லாவற்றிற்கும் போலீசார் வரட்டும். வந்தால் உண்மை எப்படியும் வெளியாகிவிடும் என்றார் வீட்டுக்காரர். யார் வந்தாலும் உண்மை உண்மையாகத்தான் முடியும். அதை மாற்ற யாராலும் ஆகாது. போலீசார் வருவதை பற்றி எனக்கு நிரம்பவும் சந்தோஷமே என்றார் வெள்ளையங்கிரி. அதற்கு மேல் வீட்டின் சொந்தக்காரர் பேசுவதை நிறுத்திவிட்டார். வெள்ளையங்கிரி மிக துணிவாக மறுத்து பேசினாரானாலும் அவருடைய மனத்தில் மிகுந்த அச்சமும் கலவரமும் தோன்றலாயின. போலீசார் வரும் வரையில் தாம் அங்கிருந்தால் தமது நிலைமை அபாயகரமானதாய் முடிந்தாலும் முடிந்துவிடலாம் என்று அவர் அஞ்சினார். ரஸ்தாவில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் வண்டியில் இருந்த வேலாயுதம் தாம் வராததைக் கண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு போய்விட்டால் தமது நிலைமை துன்பகரமானதாய் முடியும் என்று கருதி எப்படியாவது தாம் அந்த இடத்தை விட்டு தப்பித்துக் கொண்டு போய்விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். அவருடைய கால்கள் இரண்டும் துடை முதல் கணுக்கால் வரையில் ஒரு தாம்பு கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தது. அவருடைய கைகள் இரண்டும் பின்புறமாக முதுகில் சேர்த்து இறுக கட்டப்பட்டிருந்தன. அவைகளை அவிழ்த்துக் கொள்வது சாத்தியமானதாய் தோன்றவில்லை. ஆகவே அவர் ஓசை செய்யாமல் உருண்ட அங்க பிரதட்சிணம் செய்தபடி கூடத்தை விட்டு தாழ்வாரத்திற்கும் அங்கிருந்து நடைக்கும் சென்றார். திருடர்கள் வெளிக்கதவை திறந்து வைத்தபடியே ஓடிவிட்டனராதலால் வெள்ளையங்கிரி நடையிலிருந்து உருண்டு திருப்பதி பிரதட்சிணம் செய்து கட்டிடத்திற்கு வெளியில் வந்து சேர்ந்தார். பின்பக்கத்தில் சேர்த்து கட்டப்பட்டிருந்த கைகளை தாம் எப்படியாவது முன்பக்கம் கொணர்ந்து விட்டால் அதற்கு மேல் தமது வேலை சுலபமாகிவிடும் என்ற எண்ணம் அவருடைய மனத்தில் தோன்றியது.
ஆகவே அவர் தமது கால்களை நீட்டிவிட்டபடி நிமிர்ந்து உட்கார்ந்து தமது கைகள் இரண்டையும் பின்பக்கத்தில் தரையில் ஊன்றி உடம்பை முன்னால் வளைத்து குன்ற செய்து கைகள் பிரஷ்டபாகத்தின் கீழ் போகும்படி செய்து அவைகளை முன்பக்கத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். கைகள் முன்னால் வந்துவிடவே தமக்கு உயிர் வந்தது போலவும் தாம் தப்பித்துக் கொண்டது போலவும் அவர் உணர்ந்தார். அப்போது அவருடைய திகிலும் பெரும்பாகம் குறைந்து போனது போல் தோன்றியது. ஏனென்றால் அதற்கு மேல் அவர் தமது கைகளை வாய்க்கு கொண்டு வருவது சுலபமான வேலையாயிருந்தது. அவர் உடனே தமது பற்களை உபயோகித்து கயிற்றின் கட்டை விலக்கிவிட கைகள் விடுபட்டு போயின. அதற்கு மேல் கால்களின் கட்டை நீக்குவது ஒரே நிமிஷத்தில் நிறைவேறியது. அதுவரையில் கால்களில் கயிறு பதித்திருந்த இடங்கள் இரத்த தேக்கத்தினால் மரத்து போயிருந்தனவாதலால் அவர் தமது கால்களை வருடி விட்டு கொண்டும் உதறியும் சரிப்படுத்தி கொண்டு ரஸ்தாவின் பக்கம் பார்த்தார். எவரும் வரவில்லை. அவர் எழுந்து விசையாக ரஸ்தாவிற்கு போய் சேர்ந்து மோட்டார் வண்டி இருந்த திசையில் திரும்ப அதே திசையில் சுமார் அரை ஃபர்லாங் தூரத்தில் எவர்களோ சைக்கிள்களில் வந்தது அவற்றின் வெளிச்சங்களால் தெரிந்தது. அவர் மறுபடியும் திகில் கொண்டவராய் எதிரிலிருந்த கடலின் மணல் வீச்சில் புகுந்து பனங்கன்றுகளில் மறைந்து மறைந்து தண்ணீரை நோக்கி ஓடத் தொடங்கினார். ஓடியவர் ஜலத்தின் அருகில் போய் நின்று திரும்பி பார்க்க அவருக்கு சுமார் 100 கஜ தூரத்தில் தண்ணீரின் ஓரத்தில் நின்ற ஒரு மனிதர், "யார் அது? நெல் அப்படியே" என்று அதட்டி கூறிய ஓசை கேட்டது. அதை கேட்ட வெள்ளையங்கிரி அதற்கு மறுமொழி கொடுக்காமல் ஓடத் தொடங்கினார். ஓடவே மற்றவன், "டேய், நில் நில், ஓடினால் துப்பாக்கியால் சுடுவேன்" என்று அதட்டியபடி அவரை தொடர்ந்து ஓடி வந்தான். அவ்வாறு சற்று தூரம் ஓடியவர் வழியில் இருந்த ஒரு பள்ளத்தில் ஒரு காலை வைத்து விட்டாராதலால் அப்படியே மணலில் குப்புற்று விழுந்தார். அடுத்த நிமிஷம் மற்றவன் அவரிடம் வந்து சேர்ந்து அவருடைய வலது கையை பிடித்து தூக்கி, "திருட்டு நாய், நீ என்னான் என்பது எங்களுக்கு தெரியும். கடலில் படகு வருமென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா? படகில் என்ன சாமான் வருகிறது?" "நான் கடற்கரையில் உலாவ வந்தேன். என்னுடைய வண்டி கூட அதோ ரஸ்தாவில் நிற்கிறது" என்றார் வெள்ளையங்கிரி. அதே காலத்தில் இன்னும் 3 மனிதர்கள் அங்கே வந்து சேர்ந்து, "ஆள் அகப்பட்டானா? கொண்டு போவோம் சுங்கன் சாவடிக்கு" என்றனர். அப்போது வெள்ளையங்கிரி, "ஐயா, நான் காற்று வாங்க வந்தவன். எவ்வித ஆதாரமுமின்றி என்னை ஏன் நீங்கள் இழுக்கிறீர்கள்? விடுங்கள்" என்றான். அதற்கு ஒருவன், "இந்த இருளில்தான் காற்று வாங்க வருவார்களா? புதுச்சேரியிலிருந்து படகில் சாமான் வருவதை எதிர்பார்த்து நீ நிற்கிறாய். சர்க்கார் வரி கொடாமல் சாமான்களை நீ வாங்க கொண்டு போக வந்திருக்கிறாய் என்பது தெரிகிறது. நாங்கள் உன்னை விட முடியாது, நட" என்றான். வெள்ளையங்கிரி கோபமாக பேசத் தொடங்கி, "என் மோட்டார் வண்டி ரஸ்தாவில் நிற்கிறதையா, வாருங்கள் அங்கு போகலாம்" என்று கூறி திமிரத் தொடங்கினார். அங்கு வந்திருந்தவர்கள் கஸ்டம்ஸ் வரி வசூலிக்கும் அதிகாரிகளாதலால் வெள்ளையங்கிரி திமிரவே அவர்களுக்கு கோபம் உண்டாகிவிட்டது. அவர்களில் முதலில் வந்தவன், "நீ காற்று வாங்க வந்த மனிதனாயிருந்தால் நான் நிற்க சொன்னதற்கு நிற்காமல் ஏன் ஓடினாய்? அதிலிருந்தே நீ திருட்டு எண்ணத்துடன் இங்கே வந்திருக்கிறாய் என்பது தெரிகிறது. நீ மரியாதையாய் எங்களோடு வரப்போகிறாயா இல்லையா?" என்றான். "என் வண்டி என்ன ஆகிறது?" என்றார் வெள்ளையங்கிரி. "அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை" என்றார் மற்றவர். உடனே வெள்ளையங்கிரி, "என்ன ஐயா, நீங்கள் செய்வது பெரிய அக்கிரமமாயிருக்கிறதே" என்றார். அதற்குள் ஒருவன், "அந்த மாதிரி இன்னொரு தடவை சொல்லாதே" என்று கூறியபடி அவருடைய தலையில் தன் கையில் இருந்த கொம்பினால் ஒரு அடி கொடுக்க அவர், "ஏ வேலாயுதம், ஏ வேலாயுதம், என்னை யாரோ அக்கிரமமாய் அடிக்கிறார்கள், இங்கே ஓடிவா" என்று அலறத் தொடங்கவே அவருக்கு அதற்கு மேலும் சில அடிகள் கிடைத்தன. உடனே அவர் மூர்ச்சித்து அப்படியே கீழே சாய்ந்து விட்டார். வெள்ளையங்கிரி மறுபடி தமது கண்களை திறந்து பார்த்த காலத்தில் ஒரு படுக்கையில் தாம் படுத்திருந்ததாக உணர்ந்தார். அவருக்கு பக்கத்தில் வேலாயுதம் நின்று கொண்டிருந்தான். அவனன்றி இன்னும் 2 மனிதர்கள் நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தனர். அவர்களே முதலில் வெள்ளையங்கிரியை ரயில் வண்டியில் சந்தித்தவர்கள். வெள்ளையங்கிரியை ஏஜென்ட் வேலைக்கு நியமித்தவரான முதலாளி அவரை பார்த்து, "ஐயா, இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது?" என்றார். வெள்ளையங்கிரி கலக்கத்தோடு விழித்து, "இப்போது நான் எங்கே இருக்கிறேன்?" "உங்களுடைய ஆபீஸ் பங்களாவில்தான் இருக்கிறீர்கள்" என்றார் முதலாளி. "நான் இங்கே எப்படி வந்தேன்? நீங்கள் எப்போது வந்தீர்கள்?" என்று கேட்டார் வெள்ளையங்கிரி.
மோட்டார் வண்டியிலிருந்து இறங்கி உலாவு போன நீங்கள் வெகு நேரம் வரையில் திரும்பி வராமையால் வேலாயுதம் உங்களை தேடிக்கொண்டு சமுத்திர கரையோடு வந்தானாம். கஸ்டம்ஸ் வரி விதிக்கும் உத்தியோகஸ்தர்கள் உங்களை தூக்கி கொண்டு வந்தார்களாம். வேலாயுதம் அவர்களிடம் கேட்டு உங்களை மோட்டாரில் கொண்டு வந்து சேர்த்தானாம். அதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் நாங்கள் இங்கே வந்தோம். நீங்கள் இருவரும் இல்லாததைக் கண்டு நாங்கள் ஆவலோடு காத்திருந்தோம். கொஞ்ச நேரம் உலாவி விட்டு வருவதற்காக கடற்கரைக்கு போன நீங்கள் அவ்வளவு நேரம் அங்கே என்ன செய்தீர்கள்? நீங்கள் மயங்கி கிடக்க வேண்டிய காரணம் என்ன? உங்கள் தலையில் எதனால் காயம்பட்டது என்று விசாரித்தார் முதலாளி. வெள்ளையங்கிரி வேலாயுதனை பார்த்து, கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அங்கே நடந்ததை சொல்லவில்லையா? அதற்கு வேலாயுதம், நீங்கள் ஸ்மரணை இல்லாமல் மணலில் கிடந்ததாகவும் உங்களை தூக்கி கொண்டு வந்ததாகவும் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மேல் எதையும் சொல்லவில்லை. அதை கேட்ட வெள்ளையங்கிரி, அவர்கள் பெரிய புரட்டுக்காரர்களாயிருக்கிறார்களே. நான் அலைகளின் ஓரமாய் திரும்பி வண்டிக்கு வந்து கொண்டிருக்கையில் அவர்கள் திடீரென்று வந்து என்னை பிடித்து கொண்டார்கள். வரி இல்லாமல் திருட்டுத்தனமாய் சரக்கை ஏற்றி கொண்டு வரும் படகை எதிர்பார்த்து கொண்டுதான் நான் அங்கே இருந்தேன் என்று சொல்லி என்னை அடித்தார்கள். எனக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. அதற்கு மேல் எனக்கு எதுவும் தெரியாது என்றார். அதற்கு முதலாளி, அவர்கள் செய்தது பெரிய அக்கிரம காரியமாயிருக்கிறதே. கடற்கரையில் இருந்ததனாலேயே நீங்கள் படகின் வருகையை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள் என்று ஜோசியத்தின் மேல் தெரிந்து கொண்டார்கள் போலிருக்கிறது. உண்மையை சொன்னால் அவர்கள் மேல் நீங்கள் பிராது கொடுப்பீர்கள் என்னும் நினைவினால் உண்மையை மறைத்து சொன்னார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. இப்போது நாம் பிராது கொடுத்தால் என்ன என்று கேட்டார் வெள்ளையங்கிரி. அதற்கு முதலாளி, அவர்கள் உங்களை அக்கிரமமாய் அடித்ததற்கு சாட்சிகள் யாருமில்லே. வேலாயுதனை சாட்சியாக போடுகிறேன் என்றார் வெள்ளையங்கிரி. அவர்கள் உங்களை அடித்ததை பார்த்ததாக இவன் எப்படி சொல்லுவான்? மயங்கி கிடக்கும் நிலைமையில் அவர்கள் உங்களை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று இவன் சொல்லுவான் என்றார் முதலாளி. உடனே வெள்ளையங்கிரி, அவர்கள் என்னை அடித்தார்கள் என்று நான் சொல்கிறேன். தாங்கள் அந்த மாதிரி செய்யவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் சொல்வது நிஜமா, அவர்கள் சொல்வது நிஜமா என்பதை சாட்சியின் மூலம் நிச்சயிக்க வேண்டும் என்றார் முதலாளி. என் தலையில் அடிபட்டு இருப்பதற்கு டாக்டரிடம் ஒரு அத்தாட்சி காகிதம் வாங்கி கொண்டால் அது போதாதா என்று கேட்டார் வெள்ளையங்கிரி. அதற்கு முதலாளி, தலையில் காயம்பட்டிருப்பதாக அவர் எழுதி கொடுப்பார். அது இன்னாரால் உண்டானது என்று சொல்ல அவரால் முடியாதே. அப்படியானால் நான் அவர்களை சும்மா விட்டுவிடுகிறதா? அவர்கள் இனிமேலாவது இப்படி பதற்றமாய் நடந்து கொள்ளாமல் இருக்கும்படி புத்தி கற்பிக்க வேண்டாமா என்று கேட்டார் வெள்ளையங்கிரி. துஷ்டர்களுக்கு புத்தி கற்பிக்க நாம் என்ன அவ்வளவு அதிகாரம் உடையவர்களா? நீங்கள் அந்த அகால வேளையில் அங்கே போனதே சரியானதல்ல. அவர்கள் சந்தேகம் கொள்வது இயற்கைதானே. ஏற்கனவே நீங்கள் ஒரு அபாயத்தில் மாட்டிக்கொண்டு தப்பினீர்கள். மறுபடியும் எதையாவது செய்து துன்பத்தை விலைக்கு வாங்க வேண்டாம் என்றார் முதலாளி. வெள்ளையங்கிரி சிறிது நேரம் யோசனை செய்த பிறகு, சரி, பொல்லாத வேளையின் பலனை அனுபவிக்க வேண்டியதுதானே, அது போகட்டும். அன்றைய தினம் நான் கேட்டதற்கு கம்பெனியின் முதலாளி வேறொருவர் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். பிறகு எனக்கு நியமன உத்தரவு எழுதி வைத்துவிட்டு போனீர்கள். நீங்கள் போனபோது என்னை எழுப்பி விஷயத்தை நேரில் சொல்லிவிட்டு போயிருக்க கூடாதா? தூங்குகிறவரை நான் எப்போதும் எழுப்புகிறதே இல்லை. அது இருக்கட்டும். நீங்கள் முதலில் விற்பனை செய்த 1000 ரூபாயை கோட்டை விட்டுவிட்டீர்களாமே என்றார் முதலாளி. யாரோ ஒரு திருடன் போலீஸ் அதிகாரி சமய சஞ்சீவி என்ற பெயரை வைத்துக்கொண்டு என்னை மிக சுலபத்தில் ஏமாற்றிவிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் தலைமை ஆபீஸ் மேனேஜர் இடத்திலிருந்து ஒரு சிபார்சு கடிதமும் கொண்டு வந்தான். அதைத்தான் நான் பூர்த்தியாக நம்பினேன் என்றார் வெள்ளையங்கிரி. முதலாளி ஆச்சரியத்தோடு, என்ன, மேனேஜர் இடத்திலிருந்து சிபார்சு கடிதம் கொண்டு வந்தானா? அவன் பெரிய ஜகஜால புரட்டனாயிருக்கிறானே. ஏதோ இருக்கிறாரே, இவர்தானே தலைமை ஆபீஸ் மேனேஜர். இவர் 2 தினங்களாய் என்னோடு கூடவே இருக்கிறாரே. வெள்ளையங்கிரி திடுக்கிட்டு வியப்படைந்து, இவர்களா தலைமை ஆபீஸ் மேனேஜர்? ஓஹோ, அப்படியானால் 2 மோசக்காரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தலைமை ஆபீஸ் மேனேஜர் என்று சொல்லிக்கொண்டு இன்னொருவன் இன்று காலையில் வந்து என்னை கண்டித்துவிட்டு என்னிடம் ஒரு கடிதமும் 1000 ரூபாய் செக்கையும் வாங்கி கொண்டு போய்விட்டானே. முதலாளி அதிகரித்த வியப்போடு,
என்ன ஆச்சரியம் ஐயா இது! அப்படியானால் 2000 ரூபாயும் போய்விட்டதா? நீர் எதை பற்றி கடிதம் எழுதி கொடுத்தீர்? நான் இழந்த 1000 ரூபாயில் எனக்கு சேர வேண்டிய தரகு 200 ரூபாய் போக மிச்சம் 800 ரூபாயை ஈடு செய்வதற்கு இனி நான் தரகில்லாமல் 8000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாய் ஒப்புக்கொண்டு கடிதம் எழுதி கொடுத்தேன் என்றான் வெள்ளையங்கிரி. தான் மேனேஜர் என்று நம்பும்படி செய்து செக்கை வாங்கி கொண்டு போவதற்காக அவன் அப்படி செய்திருக்கிறான் என்றார் முதலாளி. அதை கேட்ட வெள்ளையங்கிரி, செக்கை மாற்றி இருப்பானோ இல்லையோ, நாம் பேங்க் அதிகாரிகளுக்கு விஷயத்தை தெரிவித்து அந்த செக்கிற்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்றும் அதை கொண்டு வருபவனை பிடித்து வைத்திருக்கும்படியும் டெலிபோனில் கூறலாமா? அவன் இன்னும் செக்கை மாற்றாமலாயிருப்பான். இன்று பகலிலேயே செக்கு மாறி போயிருக்கும். அதை பற்றி சந்தேகமே வேண்டியதில்லை என்றார் முதலாளி. அப்படியானால் நாம் இப்போது என்ன செய்கிறது என்று கேட்டார் வெள்ளையங்கிரி. போலி மேனேஜருக்கு கடிதம் எழுதி கொடுத்தது போல் இப்போது எங்களுக்கு 2000 ரூபாய்க்கு நீங்கள் கடிதம் எழுதி கொடுக்க வேண்டும். இனி 20000 ரூபாய்க்கு விற்கிற வரையில் தரகு வேண்டியதில்லை என்று எழுதி கொடு என்றார் முதலாளி. வெள்ளையங்கிரி மிக்க விசனத்துடன், சரி, அப்படியே எழுதி கொடுக்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் உண்டாகிறது. இன்று காலையில் அந்த போலி மேனேஜர் வந்தபோது அவர்தான் மேனேஜர் என்று வேலாயுதனும் சொன்னானே, அதற்கு வேலாயுதம், நான் கூட மேனேஜரை பார்த்ததில்லை. அவர் மோட்டார் வண்டியில் வந்து இறங்கிய போது நான் போய் விசாரித்தேன். தாம் தலைமை ஆபீஸ் மேனேஜர் என்று அவர் சொன்னார். அதை நான் நம்பி உங்களிடம் சொன்னேன். வெள்ளையங்கிரி வியப்போடு, இது பெரிய வினோத கூத்தாகத்தான் இருக்கிறது. நீ அப்போது பேசிய மாதிரி அவரிடம் நீ அதிகமாய் பழகினவன் நடந்து கொள்வது போல் இருந்தது என்று கூறி முதலாளி சொன்னது போல் ஒரு கடிதம் எழுதி அவரிடம் கொடுத்தார். அந்த சமயத்தில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் 2 ஜவான்களும் அங்கே வந்து சேர்ந்தனர். சப் இன்ஸ்பெக்டர் வெள்ளையங்கிரியை பார்த்து, சமய சஞ்சீவி எங்கே இருக்கிறார்கள்? உங்களுடைய தலையில் ஏன் காயப்பட்டிருக்கிறது என்று வினவினார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.